ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம ரொம்ப டேஸ்டியான சுவையான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய சோமாஸ் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் மைதா மாவு எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ரவை சேர்த்துக்கோங்க. சோமாஸ் நல்லா மொறுன்னு வர்றதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா போட்டு எல்லாமே மாவில் லைட்டாக ஃபஸ்ட்டு கலரி விட்டுருங்க. கலரி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அதை கலரிக்கோங்க. தண்ணி எடுத்த உடனே அதிகமாக ஊற்றி பேசியாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க, இல்லைனா தண்ணி ஆகிடும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா பயப்படாதீங்க, கொஞ்சமாக மாவு போட்டு அதை மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோமாஸ்க்கான பூர்ணம் செய்ய ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எந்த கிளாஸில் மைதா மாவு எடுத்தோமோ அதுலேயே அரை கிளாஸ் சர்க்கரை, பொட்டுக்கடலை, அப்புறமா 3 ஏலக்காய் போட்டு அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. கொஞ்சம் அந்த பவுடர் பார்த்திங்கன்னா கொரனே இருக்கட்டும், அப்போ தான் நம்ம பூரணம் சாப்பிடும் போது ஒரு டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை எடுத்து நீங்கள் மிக்சியில் அதை ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா அரை கப் தேங்காய் எடுத்துருக்கோம். தேங்காவை ரொம்ப பவுடர் மாதிரி அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் இதுவாக இருக்கட்டும், அப்போ தான் வாயில் படும்போது ஒரு டேஸ்டியாக இருக்கும். அந்த தேங்காவை பார்த்திங்கன்னா கடாயில் போட்டு லைட்டாக மட்டும் இது பண்ணிக்கோங்க. அதோட மொத்த ஆயிலி தன்மையும் எடுத்துட வேணாம், லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஈரம் இல்லாத மாதிரி இருக்கணும், அப்போ தான் பூரணம் கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச தேங்காய், அப்புறம் அரைச்சி வச்ச அந்த பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லாவே அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பூரணத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சுகர் ஒரு வேளை கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் சுகர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கோமா ஒரு ரெஸ்ட் எடுத்துருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம குட்டியாக பால் பண்ணிக்கலாம் தேவையான சைஸ்க்கு. அதை நம்ம எப்போவுமே செய்கிற சப்பாத்தி மாவு மாதிரி அதை உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் சரியாக வரலன்னா வீட்டில் இருக்க ஒரு மூடியை வச்சு அதை ரவுண்ட் ஷேப் கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு முள்ளு ஸ்பூனில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் அழகாக இருக்கும். அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும். அதே மாதிரி முள்ளு ஸ்பூனால் அந்த பண்ண இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடிமேடாக விற்கோலாம் அந்த அச்சில் தான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறோம். நாங்கள் வீட்டில் இருக்க ஒரு டப்பாவோட மூடியை தான் எடுத்திருக்கோம். அதை வச்சு நான் சொன்ன மாதிரி ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இதை பார்த்திங்கன்னா கடையில் விற்கிற அந்த அச்சில் உங்களுக்கு வச்சு நான் ஒரு தடவை பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பண்ணதை பார்த்திங்கன்னா அச்சு இல்லாமல் பண்ணோம், செகண்ட் அச்சு இருக்கிற மாதிரி பண்ணி காட்டுறோம். இதில் ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவை கொஞ்சம் நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறுன்னு இருக்கும். மாவு கொஞ்சம் நம்ம தடியாக திரட்டிட்டோம்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப மைதா மாவுன்றதால இழுத்து எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அச்சில் வச்சு பண்ணும்போது சரியாகவே வரல. கையில் பண்ணதே நாங்கள் ஃபாஸ்ட்டாக கடகடன்னு பண்ணிட்டோம். அச்சில் வச்சு பண்ணும்போது எங்களுக்கு ஒன்று பண்ணுறதுக்கே ரொம்ப நேரமாக ஆகிடுச்சு. தேர்டும் நாங்கள் ஒன்று பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இது சின்ன முடியில் நாங்களே அச்சு வச்சு கையிலே தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி முழு ஸ்பூன்லேயே நம்ம ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா மைதா மாவை கொஞ்சம் தண்ணியில் கலக்கி பேஸ்ட் மாதிரி பண்ணி இந்த ஓரங்களில் தடவி ஒட்டுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி ஒட்டலை. உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். லைட்டாக மைதா மாவை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதை எடுத்து நீங்கள் ஓரத்தில் பேஸ்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒட்டிக்கும். அப்படியும் நீங்கள் பண்ணலாம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஷேப் பண்ணி அழகாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஃப்ரை பண்ணுற டைம் தான். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நாங்கள் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு பால் போட்டு பார்த்து அது உப்பி வந்துருச்சு, நான் எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒன்று போட்டதுக்கப்புறமா பொறுமையாக போடுங்க, ரொம்ப தூக்கி போடாதீங்க, ஒருவேளை விரிசல் விடும். நல்லா கொஞ்சம் சவக்க வச்சு எடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க பூர்ணம்லாம் நல்லா வெந்து வரும், டேஸ்டியாக இருக்கும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லை, நல்லா செவந்து வந்தால் தான் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு டேஸ்டியாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும் போதே வாசனை செம்மையாக இருந்தது. இதில் சேர்த்துருக்க ஏலக்காய், தேங்காய், அது மட்டும் இல்லாமல் பட்டர் வேறு சேர்த்துருக்கோம். அது எல்லாமே சேர்ந்து செம்ம வாசமாக இருந்தது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டிக்கோங்க. இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் எங்கள் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக மோட்டிவேட்டிவாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எங்களுக்கு இதை சாப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சமோசா சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அந்த மொறுன்ற அந்த கிறிஸ்பினஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பூரணம் சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்டியாக கிறிஸ்பினஸ் அந்த பூரணத்தையும் சேர்த்து கடிக்கும் போது சூப்பராகவே இருந்தது இந்த சோமாஸ். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.